Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இளம் காதல் ஜோடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் தீபன், இந்த இளம் காதல் ஜோடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சாத்தங்குடி கிராமத்தில் இளைஞர் மற்றும் சிறுமி ஆகிய இருவரும் தனித்தனியே தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து. இவருடைய மகனும் மற்றும் இவருடைய மகன் கொத்தனார் வேலையை செய்து வருகிறார். அருகில் இருக்கக்கூடிய சாத்தங்குடி கிராமத்தில் வசித்து வரும் லட்சுமிகாந்த் அவருடைய மகள் அவர் 12ஆம் வகுப்பு படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்வதற்காக இருந்திருக்கிறார். இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இச்செய்தியை பெண் வீட்டாருக்கு தெரிய வர இரு குடும்பத்தாருக்கும் பிரச்சனை நடந்துள்ளது. தொடர்ந்து அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். பெண் வீட்டார் மீது அந்த இளைஞருடைய குடும்பத்தினர் உறையார் காவல் நிலையத்தில் நேற்று PCR வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் கொடுத்துள்ளார்கள். நிலையில் இரவு சுமார் 3 மணி அளவில் இருவரும் சாத்தங்குடியில் உள்ள குமரவேல் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் ஒரு கீற்று கொட்டாயில் தனித்தனியாக தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து போலீசார் உடனடியாக பொறையார் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்த அடிப்படையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பித்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்து இருவரும் உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நேரிடாமல் இருப்பதற்காக ADSP சுரேஷ் மற்றும் DSP சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கே இரு வீட்டாருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார்கள் இரு வீட்டார்களிடமே பேச்சுவார்த்தை செய்து தற்போது அந்த இரு இளைஞர்கள் மற்றும் சிறுமியின் உடலை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றிருக்கார்கள். பெண் வீட்டாளர்கள் இந்த ஆவண கொலையை செய்து விட்டதாக அந்த இளைஞருடைய குடும்பத்தினர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் காதலர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது ஆவண கொலை செய்யப்பட்டார் என்ற கோணத்தில் போலீசார்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். இதற்கிடையில் உயிரிழந்த சிறுமியின் உறவினர்கள் வாகனங்கள் மற்றும் வீட்டை எதிர்த்தரப்பினர், அதாவது இளைஞருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவருமே அந்த பெண் வீட்டுக்கு நேரையா சென்று வீட்டையும் அவர் இருக்கக்கூடிய பொருளையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளார்கள். நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு ஸ்டாலின் அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது ஆவண கொலை செய்யப்பட்டதா அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து போலீசார்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவலுக்கு நன்றி தீபன்.